சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே திருட்டா? இல்ல சார். என்ன இல்ல? இது பொக்கே இல்லையா, பாமா? இல்ல சார், நம்ம கான்ஸ்டபிள் விமலா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க ஈவினிங் ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்களாம், அதான் இந்த பொக்கே எடுத்து வைக்க சொன்னாங்க. நம்ம பழைய ஏசி கூட ரிசப்ஷனுக்கு போறாரு, பொக்கே எடுத்து வைக்க சொன்னாரு. குடு. இல்ல சார். ஒரு உயர் அதிகாரி கேட்டா கொடுக்க மாட்டேயா? உயர் அதிகாரியா? என்ன அங்க பாக்குற? உயர் அதிகாரின்னு சொன்னது என்ன? குடு. வா வா. போவையா இங்க வா. கேட்டையா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே திருட்டா? என்னது நம்ம கேட்டது இவனும் திருப்பி கேக்குறான். ஒருவேளை ஒளிச்சு நின்னு ஒட்டு கேட்டிருப்பானோ? என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன அதாவது ஒண்ணும் இல்ல சார், இந்த பொக்கேவை பத்திரமா கொண்டு போய் வச்சிடலாம்னு. பத்திரமா வைக்கிறத நாங்க வச்சுக்கிறோம். இது என் பொண்டாட்டிக்கு கொடுத்த பொக்கே. நீங்க வேற ஏதாவது பொக்கே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. போய் வேலையை பாக்குறீங்களா? நல்லா பல்ல காமிக்கிறாரா? யார் அது? இவனா? ஐயோ, ஈஸ்வரி டூட்டி கிளம்புனது இவனுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கே. பொண்ணு அடிச்சிட்டானே. வணக்கம் ஏமன் சார். டே அழகு சுந்தரம். சார் இருங்க ஏமன் சார். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ உன் பொண்டாட்டிய டியூட்டியில ஜாயின் பண்ண கூட்டு வந்திருக்கியடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு கேட்க போறீங்க, அதானே சார்? ஆமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? சார் இருங்க. எனக்கு தைரியம் கைரியம்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசி அவன் மனசை மாத்திட்டேன். மனசை மாத்தினா அவ எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரா? சார், இந்த ஒரு நாள் முதல்வருங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவ இந்த போலீஸ் கெட்டப்ல இருந்துக்கிறேன்னு கெஞ்சி கேட்டா. இங்க பாருங்க சார், அவ கஷ்டப்பட்டு இதுக்காக படிச்சு எக்ஸாம்ல எழுதி தானே வந்திருக்கா. நானும் சரி ஒரு நாள் தானே போட்டோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் சார். நாளைக்கு பாருங்க, இந்த ஸ்டேஷன் இருக்கிற பக்கம் கூட என் பொண்டாட்டி வரவே மாட்டா. அதுக்கு நான் கேரண்டி சார். சாரி மை டியர் ஃப்ரெண்ட் அழகு சுந்தரம், நான் யார் ரெக்கமெண்டேஷனையும் நம்ப மாட்டேன். அதனால நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? உன் பொண்டாட்டி யூனிஃபார்ம் போட்டதுக்கு நான் அவளுக்கு தண்டனை கொடுக்க போறேன். தண்டனையா? ஆமா, உன் பொண்டாட்டி சாக போறா. சார் எமன் சார், என்ன சொல்றீங்க எமன் சார்? அழகு சுந்தரம், இன்னைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கிறதுனால நான் பாம்பு வச்சிட்டேன். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சு செதற போறா. சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். சார், பேச்சா இருக்கிறப்போ நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு பாம்பு வச்சுட்டேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு சார். சார், இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா சார்? ஆமா சார், பாம்பு எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொல்லிருங்க சார். சார், அதை எப்படி நான் சொல்லுவேன்? நீ தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு உன் பொண்டாட்டிய காப்பாத்திக்க. சார் ஏமன் சார். பாசே, இப்ப எது டென்ஷனா நின்று இருக்க? ஏய் மடையா, ஸ்டேஷன்ல எங்கயோ பாம்பு வச்சிருக்காங்கடா. எங்கன்னு தெரியல. முதல்ல இது எப்படி நான் ஈஸ்வரி கூட்டு வந்துறேன். ஈசே ஐயோ பாமா. ஈசே அது என்ன தெரியல. சின்னையா, முதல்ல வெளிய வா. எல்லாரும் வெளிய வாங்க. என்னாச்சு சின்னையா? ஸ்டேஷன்ல பாம்பு வச்சிருக்காங்களா? ஐயோ பாமா. என்னது பாமா? வா ஈசே. சின்னையா இருங்க, இது உங்களுக்கு யார் சொன்னது? அட, இந்த கொலகாரன் தான் ஃபோன் பண்ணி சொன்னா. வா ஈசே, ஐயோ பாம்பு இருக்கா. சீக்கிரமா வாங்க, எல்லாரும் வெளிய ஓடிடுவோம். சீக்கிரம். ஐயோ வெடிச்சிருச்சு, எல்லாரும் செத்துட்டோம். வெடிச்சிருச்சு. சின்னையா, இன்னும் வெடிக்கல. அது வெளிய ஏதோ வெடி சத்தம். வெளிய வா. ஆமா, வெளிய வா. ஐயோ, என்ன ஒரே புகமூட்டமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. வாய்ஸ் வாங்க. சின்னையா, என்னையா ஊரே பத்தி எரிஞ்சா மாதிரி புகையா இருக்கே. அம்பா, தீக்குச்சி இருந்தானே, அவனை காணுமே. தீக்குச்சி